வணக்கம் அண்டி. எல்லோரும் நலமா? நம் இராமாயண கதா பயணத்தில் இன்னொரு அதிசயமான மிகுந்த ஹிருதயஸ்பரிசமான நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோம். கடந்த எபிசோடில் ஹனுமான் எத்தனை தடைகளை கடந்து இறுதியில் அசோகவனத்தில் சீத்தம்மாவை எப்படி கண்டார் என்று பார்த்தோமே. சரி, சீத்தம்மாவை கண்டார். ஆனால் பயங்கர ராட்சசிகளின் நடுவில் இருக்கும் அவருடன் எப்படி பேசுவார்? தான் இராமனின் தூதன் என்று எப்படி நம்ப வைப்பார்? இராமனுக்கு திரும்பி என்ன செய்தியை கொண்டு செல்வார் என்று மிகுந்த ஒத்குத்தந்தியும் உணர்ச்சியுமாகிய நிகழ்ச்சியே இன்றைய எபிசோடு. ஆகையால் தாமதமின்றி கதைக்குள் போய்விடுவோம். போகும் முன் அனைவரும் ஒருமுறை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்லை அழுத்துங்கள். ஹனுமான் மரத்தின் மேல் பதுங்கி சீத்தம்மாவிடம் எப்படி உரையாடுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது பெருமையும் அகங்காரமும் நிறைந்த ராவணன் அங்கே வந்தான். சீத்தம்மாவைக் கண்டு நயவஞ்சனையாலும் பயத்தாலும் அடக்கமேன்றன். இலங்கையின் மகாராணியாக உன்னை ஆக்குவேன், என் அனைத்த மனைவிகளிலும் உன்னை முதன்மையில் வைப்பேன் என்று ஆசை காட்டினான். ஆனால் நம் சீத்தம்மா ஒரு புல்லை தூக்கி வைத்து, தாழ்ந்தவனே, என் இராமனின் முன்னால் நீ என்ன என்று கத்தினார். அவமானத்தால் கோபமுற்ற ராவணன், 2 மாதங்களில் என் வசப்படாவிட்டால் உன்னை கொன்று உண்ணிவிடுவேன் என்று மிரட்டிச் சென்றான். அதற்குப் பிறகு ராட்சசி பெண்களெல்லாம் தங்கள் கடுமையான வார்த்தைகளால் சீத்தம்மாவை வதைக்க ஆரம்பித்தனர். அந்த வார்த்தைகளுக்கு சீத்தம்மா மிகவும் துயரமுற்றார். அப்பொழுது அவர்களுள் இருந்த கிருஷிடா என்ற ராட்சசி, நிறுத்துங்கள், நான் ஒரு கனவு கண்டேன். நம் இளங்கரி சமுத்திரத்தில் மூழ்கியது. ராவணன் கழுதையின் மீது ஏறி தெற்கு திசையில் போனான். இராமன் வெற்றி பெற்று சீத்தம்மாவை அழைத்துச் சென்றான். நமக்கு நலம் வேண்டுமென்றால் சீத்தம்மாவின் சரணில் போவதே வழி என்று சொன்னாள். அந்த சொற்கள் கேட்டு ராட்சசிகளெல்லாம் பயந்து விலகினர். ராட்சசிகள் அமைதியடைந்த பின்பு இதுவே சரியான தருணம் என்று ஹனுமான் எண்ணினார். ஆனால் தன்னை பார்த்த சீத்தம்மா பயப்படக்கூடாது என்று மெதுவாக இனிமையான குரலில் இராம கதையை பாடத் தொடங்கினார். அந்த கதையை கேட்டு சீத்தம்மாவுக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் உண்டானது. யார் என் கணவரின் கதையை இங்கே பாடுகிறார் என்று மரத்தின் மேல் பார்த்தார். அப்போது ஹனுமான் பணிவுடன் கீழிறங்கி வணங்கி, அம்மா, நான் ஸ்ரீராமச்சந்திரனின் பணியாளர், எனது பெயர் ஹனுமான் என்று அறிமுகம் செய்து கொண்டார். சீத்தம்மா முதலில் நம்பவில்லை. இதுவும் ராவணனின் மாயையோ என்று சந்தேகித்தார். அவளுடைய சந்தேகத்தை உணர்ந்த ஹனுமான் இராமன் அடையாளமாக தந்த மோதிரத்தை முன்வைத்தார். தன் கணவரின் மோதிரத்தை பார்த்தவுடன் சீத்தம்மாவுக்கு உயிர் திரும்பியது போல தோன்றியது. அவளுடைய கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது. ஹனுமானை முழுமையாக நம்பினார். மகனே, என் இராமன் நலம்தானே, என்னை நினைத்தானா என்று ஆவலுடன் கேட்டார். ஹனுமான் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சொல்லி அவருக்கு தைரியம் தந்தார். சீத்தம்மாவுக்கு சிறிது ஆறுதல் கிடைத்தது. ஹனுமா, நீ திரும்பிச் செல்லும்போது நான் உன்னை சந்தித்ததாக இராமனுக்கு அடையாளமாக என் பக்கம் இருந்து ஏதாவது எடுத்துச் செல் என்று கூறி தன் கூந்தலில் மறைத்து வைத்திருந்த சூடாமணியை எடுத்துக் கொடுத்தார். அது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அவளுடைய சௌபாகியத்தின், அவளுடைய உயிரின் அடையாளம். அந்த மணியை ஹனுமானின் கையில் கொடுத்து, இராமனிடம் சொல்லு, இன்னும் 1 மாதம் மட்டுமே நான் உயிருடன் இருப்பேன். அந்த காலத்துக்குள் வந்து என்னை மீட்டுக்கொள்ளச் சொல்லு. காகாசுர கதையை நினைவூட்டிச் சொல்லு. என்னை பற்றி கருணை கொள்ளச் சொல்லு என்று கண்ணீர் மல்க செய்தி அனுப்பினார். ஹனுமான் அந்த சூடாமணியை பக்தியுடன் ஏற்றுக்கொண்டு, அம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் விரைவிலேயே வானரசேனையுடன் வந்து இந்த இலங்கையை சாம்பலாக்கி உங்களை விடுவித்து அழைத்துச் செல்வோம் என்று ஆறுதல் கூறினார். இப்படியே சீத்தம்மாவுக்கு தைரியம் தந்து அவளுடைய ஆசியை பெற்று அங்கிருந்து புறப்பட தயாரானார். பார்த்தீர்களா, அந்த பகவானின் சங்கல்பம் எவ்வளவு உயர்ந்தது! ஒரு மோதிரம் மூலம் சீத்தம்மாவுக்கு உயிரூட்டி, ஒரு சூடானணி மூலம் இராமனுக்கு நம்பிக்கையை அளித்து இந்த 2 இதயங்களையும் ஹனுமான் இணைத்தார். ஆனால் சீத்தம்மாவிடமிருந்து அனுமதி பெற்று சென்ற ஹனுமான் வந்த பாதையிலேயே திரும்பி போனாரா, அல்லது தன் வருகையை ராவணனுக்கு காட்ட விரும்பினாரா? இலங்கை தகனம் எப்படி செய்யப்பட்டது? அதை பற்றி அடுத்த எபிசோடில் காண்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீராம்.